சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. கல்லாத எலியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ, கல்லாத எலியோரின் உள்ளம் ஒரு ஆலயமோ, கழலாறு படை வீடும் நிலையான ஜோதி. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா. இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில், இன்பமும் துன்பமும் இணைந்த என் வாழ்வில், இணையில்லானின் திரு புகழினை நான் பாட, இணையில்லானின் திரு புகழினை நான் பாட. அன்பும் மரநெறியும் அகமும் புறமும் நாட, அன்பும் மரநெறியும் அகமும் புறமும் நாட. அரகர சிவ சிவமால் மருகா என அனுதினம் ஒரு தரமாயும். சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுவையான அமுதே செந்தமிழாலே. உன்னை சொல்லாத நாளில்லை சுடர்மிகும் வடிவேலா, சுடர்மிகும் வடிவேலா. உலகெல்லாம் கட்டியாலும் உன்னத பரம்பொருளாய், அங்கெங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்து இந்த ஆயக்காரன் புலம் 1-2 மாத்திரம் மட்டுமன்றி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் உற்ற துணையாய் விளங்குகிற அருள்மிகு மழைமாரியம்மன் ஆலயத்தின் வருடாந்திர பெரிய குத்தகை மண்டகப்படி விழாவினை சீரம் சிறப்புமாக நடத்தி வருகிற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய ஆலய நிர்வாகக் குழுவை சார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, இன்றைக்கு இந்த பெரிய குத்தகை மண்டகப்படி உபயதாரர்கள் சீருடனும் சிறப்புடனும் எடுத்து நடத்தி வருகிற இந்த மாபெரும் இன்னிசை பட்டிமன்றத்திற்கு பெருந்திரளாக இங்கே குழுமியிருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, இணைகின்ற தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைஞர்களே, மாணவ கண்மணிகளே, வெளியூரிலிருந்து நிகழ்ச்சி காண வந்திருக்கிற ரசிக பெருமக்களே, கண்ணியமிகு காவல்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் பாண்டிச்சேரியின் சார்பாகவும் பணிவான வணக்கத்தை முதற்கண் திறம் சாத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 5 பேர் ஏன் தட்டினாங்கன்னா பாண்டிச்சேரின்னு சொன்னதுக்காக தான், இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா பாண்டிச்சேரிக்கு வந்திருப்பாங்க, அந்த இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இது அது ஒரு புனித மண். பாண்டிச்சேரி பார்டர் வர வரைக்கும், கடலூர் தாண்டி பாண்டிச்சேரிக்குள்ளே நுழையிற வரைக்கும் கரெக்டாக வருவாங்க நம்ம ஆள், தமிழ்நாட்டு ஆளுங்க. பாண்டிச்சேரிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா உழுந்து பிறண்டு கிடப்பாங்க பஸ் ஸ்டாண்ட்லேயும் அங்கேயும். ஏன் தெரியுமா? குடியால் கிடையாது, இந்த புண்ணிய பூமியை காலால் மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உருண்டு கிடப்பாங்க. அப்புறம் நான் போய் தான் தண்ணி தெளித்து எழுப்பி விடுவேன். அது மாதிரி ஒரு பக்தி உள்ள ஊர். அதுக்காக சொன்னேன்.
நல்ல ஒரு அருமையான ஊர் சார். தினமும் இங்கே பட்டிமன்றம் நடந்ததாக கேள்விப்பட்டேன். என்ன ஒரு உங்களுக்கு நான் அந்த மாரியம்மனை நான் என்ன வேண்டிக்கிறேன்னா, நேற்று கேட்டதும் நேற்று முதல் நாள் கேட்டதெல்லாம் உங்களுக்கு மறந்து போகணும்னு சொல்லி அந்த அம்மாவை நான் வேண்டிக்கிறேன். அதை முதல்ல அந்த அம்மாவை செஞ்சிட்டாலே எங்களுக்கு வந்து நல்லபடியாக இருக்கும். நேற்று என்ன பேசுனாங்க, முந்தா நேற்று என்ன பேசுனாங்க, சுத்தமாக மறந்து போய் சார் அப்படின்னு உள்ளே போகிற ரப்பரை போட்டு அழைச்சி விட்ரு அந்த அம்மா, எல்லாத்தையும் களைச்சி விட்ரு. அதனால் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து முறையாக கேட்கலாம். நல்ல கூட்டம் சார். உண்மையிலே சார், நான் ஒரு 24 வருஷமாக இந்த பட்டிமன்றத்துறையில் இருக்கேன். இந்த வேதாரண்யத்தில் மட்டும் 150 பட்டிமன்றத்துக்கு மேலே நடத்தியிருக்கேன். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் சார், இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்தது இல்லைங்க வாழ்நாளில். என்ன சார் இவ்வளோ கூட்டம், அந்த கடைசி வரைக்கும் மக்கள் உட்காந்துருக்காங்க. எல்லாம் இந்த நாட்டியம் டான்ஸ், இந்த சின்ன சின்ன பசங்களாம் என்ன ஆட்டம் ஆடுதுங்க. என்னால் முடியாமல் நானும் அந்த ஓரமாக போய் 2 குத்திட்டு தான் வந்தேன். என்னால் முடியல, நானும் மனுஷன் தானே. என்ன ஆட்டம் சார், மறவாது அங்கே போய் நின்று ஆடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அண்ணன் வந்து கேட்டார், நடுவர் யாருன்னார். நான் தான் அண்ணன். டேய் இவனே எப்படி ஆடுறான், பட்டிமன்றம் என்ன ஆகுது தெரியல, பயந்துட்டு அவர் போயிட்டார். ஆனாலும் சார் அப்படி ஒரு அட்டகாசமான, அதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா சார், இந்த சவுண்டெல்லாம் வெளியில் கொண்டு போய் அந்த கடைசி வரைக்கும் கொடுக்குறாரு அண்ணன். ஓம் சக்தி ஆடியோ எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இந்த மண்ணுக்கு வந்ததுலேருந்து 20 வருஷமாக எனக்கு பழக்கம். அவர் நானும் அவரும் நண்பர்கள் மாதிரி. அதே மாதிரி அண்ணன் இருக்கார். உழைப்புக்கு உதாரணம் அப்படின்னா ஓம் சக்தி ஆடியோ உரிமையாளரை சொல்லலாம். அவ்வளோ அழகாக எல்லாத்தையும் செட் பண்ணி போகிறது வர்றவங்க என்னை ஞாபகம் வச்சுட்டு ஒரு வணக்கம் போட்டால் இருப்பாருங்க. அதுதான் எங்களுக்குள்ள ஒரு பந்தம். நான் அவர் முதல்ல வந்தோடனே சொல்லிட்டேன், அதான் அண்ணன் உட்காந்துருக்காரு பாருங்க, முதலே காட்டிட்டேன். ஆனாலும் இதுதான் சார் ஒரு பந்தம். எத்தனை காலங்கள், எத்தனையோ ஊரில் எனக்கு ஒரு ஆடியோ போட்டு என் முன்னாடி உட்காந்து கேட்டு, இந்த ஆடியோக்காரங்களாம் எவ்வளோ சகிப்புத்தன்மை தெரியுமா. இந்த 150 ஊர்லேயும் நான் பேசுவேன், அவர் எல்லாத்தையும் கேட்டுருப்பார். புதுசாக கேட்குற மாதிரியே உட்காந்துருப்பார். அந்த மாதிரிலாம் அவர் கூடலாம் வந்து பெரிய விஷயம் சார், ஆச்சரியம்தான். அப்படி ஒரு சகிப்புத்தன்மை மனுஷனுக்கு இருக்கணும். நேற்று வந்தவங்க வந்து என்னென்ன பண்ணாங்கன்னு நமக்கு என்ன தெரியும், ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியும். அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு சார் இப்போ இந்த பாட்டுக்கு வாசித்தாங்கல்ல, இந்த இசைக்கலைஞர்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். இந்த இசைக்கலைஞர்கள் அற்புதமாக வாசித்தாங்க. அதை ஒரு அழகாக கொண்டு வந்தார் பாருங்க விசு. அதுதான் அது விசுன்னா என்னதுமா, விஸ்வநாதன் தான் ஷார்ட் ஃபார்மு. விசும்பு அப்படின்னா வானம், விசும்புன்னா வானம். வானம் வரை விஸ்தாரமாக விரவி இருக்கிற சிவபெருமான்னு அர்த்தம். விசுன்னா விஸ்வநாதன், அதான் விசும்பு. விசும்புன்னா வானம், வெற்புன்னா மலை. வெற்பும் விசும்பும் நிறைந்த சிவபெருமான்னு சொல்லுவாங்க. தேவாரத்திலே பாட்டு இருக்குது. அதனால் நல்ல ஒரு இசைக்கலைஞர் ஜார்ஜ், அவர் ஒரு சின்ன துடிப்புள்ள ஒரு இளைஞர், சக்தி உள்ள ஒரு தபேலா, என்ன அழகாக வாசித்தாங்க. அது முதல் பாட்டே ரொம்ப அமக்கலமாக இருந்தது. இந்த பள்ளிக்கூடத்து பசங்களாம் நிறைய பேர் என்ன ஆட்டம் போட்டாங்க தெரியுமா. நான் பாண்டிச்சேரியில் வாத்தியார் சார், இது தமிழ்நாடு, நான் இங்கே வர முடியாது. என்னை மாற்றினா கூட, தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றினா கூட, ஏன்னா நான் தண்ணி உள்ள காட்டில் இருக்கிற ஆள். பாண்டிச்சேரி என்ன தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றினா கூட தமிழ்நாட்டுக்கு மாற்ற முடியாது. நான் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருப்பேன். ஆனால் இந்த என் கிளாஸில் 2 பசங்களை கேள்வி கேட்டேன். எடுத்த உடனே பொது அறிவு கேள்வி தான் கேட்பேன் எப்போதுமே. ஒரு பையனை கேட்டேன், எலிக்கு ஆண்டவன் எதுக்கடா இவ்வளோ நீட்டு வாழை படைச்சான்னு கேட்டேன். நல்ல கேள்வி தானே. அவன் ஏதோ அறிவுபூர்வமாக சொல்லுவான், எலிக்கு ஆண்டவன் எதுக்கடா இவ்வளோ நீட்டு வாழை படைச்சான்னு. அதுக்கு அவன் சொன்னான், செத்துருச்சுன்னா தூக்கி போய் போடுறதுக்கு சார் அப்படின்னா. சரி தான், இவன் அதோட நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டுற வேண்டியதான். பள்ளிக்கூடத்து பசங்களாம் அப்படி தான். ஆனால் சார் எனக்கு வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தோன்னே பிரம்மாண்டமாக இருந்தது. அதாவது இப்போ சந்தோஷமாக லேசாக சிரிக்கிறாங்க, இனிமேல் போக போக தான் சிரிப்பாங்க. ஏதோ கலக்கல்காங்க, ஏன்னா பாண்டிச்சேரியா என்ன தெரியல அப்படின்னு லேசாக ஒரு புன்னகை போக்குறாங்க. சிரிக்கிறது மனிதனால் மட்டும்தான் முடியும், ஆடு மாடால் சிரிக்க முடியாது. மனிதன் மட்டும்தான் சிரிக்கவும் சிந்திக்கவும் தெரிஞ்ச ஒரு ஜீவராசி மனுஷன் மட்டும்தான். அதனால் சிரிப்பில் 2 வகை சிரிப்பு இருக்குன்னு நான் சொல்ல, கவிஞர் வாலி சொன்னார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில், ரிக்ஷாகாரன் படத்தில் கவிஞர் வாலி சொல்லியிருப்பார், 2 வகை சிரிப்பு தான் இருக்கான் சிரிப்பிலேயே. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு. இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. 2 சிரிப்பு தான். ஒன்று ஆனந்த சிரிப்பு,
இன்னொன்று ஆணவ சிரிப்பு. ஆனந்த சிரிப்புனா பரவாயில்ல, கலக்கல் காங்கை பட்டிமன்றம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சிரிச்சிங்கன்னா இது ஆனந்த சிரிப்பு. இந்த நிகழ்ச்சி நடக்கிறது பிடிக்காம 2 பேரும் ஓரமாக நின்றுட்டு இப்போ போகிறேன் செம மழை வந்து நாசமாக போக போகிறேன் அப்படி சிரிச்சிங்கன்னா ஆணவ சிரிப்பு. அப்படிலாம் நினச்சி சிரிச்சிடாதீங்க, நாங்களே பயந்துக்கிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கில் நிகழ்ச்சி செலவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆணவ சிரிப்பு மனிதனுக்கு இருக்கவே கூடாது. எல்லோருக்கிட்டையும் ஆனந்த சிரிப்பு தான் இன்றைக்கி இருக்கணும். அதுதான் எங்கள் எதிர்பார்ப்பு. இது ஒரு செய்தியை சொல்லுது. அன்றைய பாடல்கள் சில பாட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ செய்திகள் இருக்கும். இது வந்து நல்ல செய்தியை சொன்ன ஒரு பாட்டு. ஆனால் மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு தப்பாங்குத்துன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடுமி வச்சுருப்பார். சக்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் குடுமி வச்சுருப்பார். அது என்ன படம்? பட்டிக்காடா பட்டணமா. ஜெயலலிதா அம்மா கூட, அவங்க அம்மா கூட இல்லைப்பா, ஒரு மரியாதைக்காக சொன்னேன். ஜெயலலிதா அம்மா கூட, அவங்க அம்மா இருந்தது அவர் கூட ஆடிருப்பார் அவர், அது வேற விஷயம். அந்த பாட்டு அப்படி ஒரு பாட்டு. என் ராக்கு, என் மூக்கு, என் பல்லு சின்னான பட்டியில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டி விடவா. என் அத்தை அவ பெத்த என் மெத்த அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ. பி பி டும் 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 பி 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 டும் 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 பி 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 டும் 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 பி 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 டும் 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 பி 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 டும் 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 பி 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 டும் 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 டும். இது ஒரு வகைய அந்த காலத்தில் கேட்க கேட்க இனிமையாக இருந்தது. இந்த பாட்டுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டுவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். சரி பரவாயில்ல, எல்லா எதிர்பார்ப்பும் நடந்தால் தீருது. கேரளா லாட்ரி கூட தான் 20 கோடி அடிக்கணும் வாங்குகிறோம். நம்மளை படுக்க வச்சு அடி அடின்னு அடிக்குது. அது எங்கே அடிக்குது? ஒருத்தன் அப்படி தான் லாட்ரி சீட்டு அடிக்கலைன்னு மாரியம்மா கிட்ட போய் வேண்டிக்கிட்டானான். தினம் மூம்பை போனான். அவனுக்கு அடிக்குது, இவனுக்கு அடிக்குது லாட்ரி சீட்டு. நேற்று ஒருத்தன் நாகப்பட்டினத்தில் அடிக்குது, ஒருத்தன் காரைக்காலில் அடிக்குது, ஒருத்தன் ஜார்ஜின்னு ஒருத்தன் வீணாக போனவர்கள் அவனுக்கு அடிக்குது. எனக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லி மாரியம்மா கிட்ட போய் வேண்டிக்கிறானா. டெய்லி மாரியம்மா எனக்கு லாட்ரி அடிக்க மாட்டேது, லாட்ரி சீட்டு அடிக்க மாட்டேது. மாரியம்மா ஒரு நாள் கடுப்பாய் வெளியே வந்துச்சு. டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? எல்லாருக்கும் லாட்ரி சீட்டு அடிக்குது, எனக்கு அடிக்க மாட்டேது அப்படின்னானா. உடனே சொல்லிச்சா, டே முதல்ல லாட்ரி சீட்டு வாங்குடா. நீ இது வரைக்கும் லாட்ரி சீட்டே வாங்கலை, வாங்காமலே அடிக்கலைன்னா அட்லீஸ்ட் முயற்சியாவது எடுக்கணும். அப்புறமா தான் யோசிச்சான் அவன். அது மாதிரி எதையுமே செய்யாமலேயே எனக்கு எதுவும் கிடைக்கலன்னு புலம்பக்கூடாது. அது வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். முந்தா நாள் ஒருத்தன் 11:30 மணிக்கு ராத்திரி கரண்ட்டு கம்பத்தை கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். பாண்டிச்சேரியில் கரண்ட்டு கம்பத்தை ஒரு கையால் கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். ராத்திரி 11:30 மணிக்கு வாடி வீட்டுக்கு போகலான்றா கரண்ட்டு கம்பத்தை. நான் பார்த்தேன், என்னடா டே இதெல்லாம் ஒரு பொழப்பாடான்னு. இது என் குடும்ப விஷயம், நீ தலையிடாதன்றான். கரண்ட்டு கம்பத்து கூட குடும்பம் நடத்திருக்கான் ஒருத்தன். எங்கள் பாண்டிச்சேரியில் இதெல்லாம் சாதாரணம். ஆனால் வீட்டுக்குள்ளே சார் பொண்டாட்டி புருஷனோட ரேஞ்ச் என்னன்னா நான் கரெக்டாக சொல்லுவேன். நாம் அவங்க சொல்கிற பதிலை வச்சே அவங்க எந்த மூடில் இருக்கா கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம பொண்டாட்டி எப்படி கூப்பிடுவோம்? ஏம்மா இப்படி தானே கூப்பிடுவான். ஏம்மா என்னங்க, நான் கொஞ்சம் மார்க்கெட் போய்ட்டு வரேன், இன்றைக்கி ஒரு பார்ட்டியாம், சாயந்தரம் நண்பர்லாம் கூப்பிட்றாங்க, போயிட்டு வாங்க. நல்ல மூடில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏம்மா என்னங்க அப்படின்னா நல்ல மூடில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஏம்மா என்ன இப்படி ஒரு பதில் வரும், பார்த்துருக்கீங்களா? ஏம்மா என்னதே அப்படின்னா முத நாள் பார்ட்டியில் ஒரு ஓவராக வந்தாருன்னு அர்த்தம். தெரியுதா? ராத்திரி பூரா அவங்க அம்மாவை சீசமாக திட்டிருப்பான் குடிச்சிட்டு வந்து. அது தெரியாது அவனுக்கு. மறுநாள் காலையில் அவங்க ரியாக்ஷனை வச்சு, ஓ நேற்று அவங்க அம்மாவை திட்டிருக்கும் போல அப்படின்னு. இந்த பதிலை வச்சு தான் கண்டுபிடிக்கிறது வாழ்க்கையில் நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்க எப்படி இல்லைன்னு. சார் இதெல்லாம் வந்து அந்த காலம் சரி இந்த காலம் சரி மனைவிக்கும் கணவனுக்குள்ள நிலைமையை பொறுத்து இருக்குது. ஒரு ஆள் பாண்டிச்சேரியில் ரொம்ப சோகமாக இருந்தான். எனக்கு தெரிஞ்ச ஆள் தான், சின்ன பையன்தான், ரொம்ப சோகமாக இருந்தான். ஏன் சோகமாக இருக்கீங்கன்னு கேட்டேன். விடுங்க சார், ஏன் சோகம் என்னோட போட்டு விடுங்க அப்படின்னா. இல்லைப்பா நீ எப்போதும் இது மாதிரி இருந்தது இல்லையே, ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்டேன். நான் அப்பாவை போகிறேன்னா. ஏன்டா அப்பாவை போகிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம், ஏன்டா சோகமாக இருக்கேன்னு. அது இன்னும் என் பொண்டாட்டிக்கு தெரியாதுன்னா. அவன் வேறு எங்கேயோ அப்பா இருக்கான். அவன் காரைக்கால் நாகப்பட்டினத்தில் அப்பா இருக்கான். அவன் அதனால தான் சோகமாக இருந்திருக்கான். அப்படின்னு பார்த்தா நம்ம எவ்வளோ சோகமாக இருந்திருக்கணும். சரி விடுங்க, அதெல்லாம் வேறு கதை. ஆனால் இப்போ கல்யாணம் ஆகி போகும்போது கூட பாருங்களேன், இந்த கல்யாண பொண்ணு தேம்பி அழுவுதுங்க. போன மாதம் ஒரு கல்யாணம், அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது, கல்யாணம் பண்ணிவிட்டு அப்பா அம்மா விட்டுட்டு போகுது. அப்பாவையும் அம்மாவையும் கட்டி பிடிச்சி தேம்பி அழுது. அது ஏன்னு நமக்கு தெரியும். சரி பாசம்
விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு போகிறோமேன்னு. ஒரு சின்ன பையன் உடையந்து எனக்கு கேட்டான், சார் அந்த கல்யாண பொண்ணு எதுக்கு அழுவுதுன்னு கேட்டான். அது 25 வருஷம் அப்பா வீட்டில் இருந்ததுடா, அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாரையும் விட்டுட்டு ஊருக்கு போகுது, அதனால சோகத்தில் அழுவுதுறான்னு. அப்போ ஏன் அந்த மாப்பிள்ளை பையன் அழுவ மாட்டான்னு கேட்டான். அவன் 4லேருந்து அழுவான்டான்னு. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லிட்டோம், அது நடக்கிறது தன்னார நடக்கும். சார் இது வாழ்க்கை சார். ஆனால் அன்றைக்கு இருந்த வாழ்க்கையில் இப்போ 2 பாட்டு தான் சாம்பிளுக்கு சொன்னேன். அன்றைக்கி இருந்த வாழ்க்கையில் இன்னொருத்த சொல்கிறான், சொர்க்கம் எங்கடா இருக்குன்னா, நபிகள் நாயகன் சொன்னாராம். நான் எப்படி குழு கொடுக்குறேன் பாரு விசுக்கு. இப்போ நபிகள் நாயகன் சொன்னாராம், சொர்க்கம் எங்கே இருக்குன்னு கேட்டவுடனே தாயின் காலடியில் தான் சொர்க்கம்னாராம். தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னானா. ஒருத்தன் சொல்கிறான், இல்லை சொர்க்கம் மதுவில் தான் இருக்குன்னா. இப்போ கிளியரா? என்ன சொல்றாங்களோ, அம்மா வந்து சொன்னாதான் அப்பா பேரு தெரியும் அப்படின்னு இசைஞானி சொன்னார். பெண்மையினுடைய பெருமையை அந்த பாட்டுக்குள்ள அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க. அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. அம்மா வந்து சொன்னால்தான் அப்பாவின் பேர் தெரியுமடா, அவளும் சொல்லவில்லை என்றால் தப்பாகத்தான் போகுமடா. எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போதும் வாழ்வோம் கலக்கத்திலே. எல்லோரும் இங்கே மயக்கத்திலே எப்போதும் வாழ்வோம் கலக்கத்திலே. ஒரு பொழுது அது விடியாதா, அட போடா உலகம் கிடக்குது உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. நான் உண்மையில மெழுகுவர்த்தி, உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. நான் உண்மையில மெழுகுவர்த்தி. பெத்தெடுத்தது யாரு, அழகு பேரு வச்சது யாரு, தத்தெடுத்தது யாரு, இப்போ தத்தளிப்பது யாரு. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, நான் உண்மையில மெழுகுவர்த்தி. போடாபோ உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, நான் உண்மையில மெழுகுவர்த்தி. இது இப்போ கொஞ்சம் நெருங்கி வர காலம். இசைஞானி வந்த பிறகு எல்லாமே மாறிச்சு. அப்போ ஒரு காலகட்டத்தில் ஒன்று மாறும் சார். அன்னைக்கு இருந்த மாதிரி நம்ம வந்து அம்மி வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்குமா, தேங்காய் பற்ற வச்சு சட்னிக்கு. 15,000க்கு ஒரு மிக்சி வாங்கி கொடுத்தேன் என் பொண்டாட்டிக்கு போன மாதம். 15,000 ரூபா. விடியம்னு ஒரு கம்பெனி, விடியம் அந்த மேலே கம்பெனி புதுசாக போட்டிருக்கான். விடியம் 15,000 அந்த மிக்சி. அதில் 5 ஜார் இருக்குது. 5 ஜார் பொட்டுக்கடலை அரைக்க தனியாக, தேங்காய் அரைக்க தனியாக, ஜூஸ் போடுறதுக்கு தனியாக, எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஜார். அப்புறம் அதை வாங்கி கொடுத்தேன். 15,000க்கு சும்மா அரைச்சா சட்னி, தேங்காய் போட்டு இஞ்சி போட்டு என் பொண்டாட்டி அரைச்சா. இப்படி வச்சு பேக் பண்ணிட்டு நான் டம்மால் அடிக்குது மேலே போய் எல்லாம். கையை வச்சு மூடி அடின்னு. அப்புறம் மூடி வச்சு அடித்தேன். என்ன புண்ணியம், சட்னி ஊற்றும்போது உருண்டையாக தேங்காய் கிடக்குது. ஆனால் எங்கள் அம்மா அரைச்சாங்க சார். அந்த காலத்தில் எங்கள் அம்மா அரைச்சாங்க. முக்காடி தான் அந்த அம்மி இருக்கும். இது தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது. இப்படி கையை பண்ணோம்னா அம்முதல்னு பேர். இதுக்கு அம்முதல்னு பேர். குதித்து ஓடுவதால் அதுக்கு குதிரைன்னு பேர். அம்மி அரைப்பதால் இருக்கு அம்மின்னு பேர். சரி, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். எங்கள் அம்மா அந்த முக்காடி அம்மியில் ஒரு அடி குழவி கல் வச்சு தேங்காய் பத்தையை வச்சு இஞ்சை போட்டு பொட்டுக்கல்லையை போட்டு பச்சை மிளகா போட்டு நச்சுக்கு இப்படி ஆட்டுவாங்க. அப்படியே ஒரு தேங்காய் கூட கீழே விழவே இல்லை சார் அன்றைக்கி. அப்படி வச்சு இழுன்னு 4 இழுத்தாங்கன்னா ஒரு வாசனை வரும் பாருங்க. எங்கள் அப்பா தெருமுனையில் ஒரு ஆகா சைடிஷ் கடிச்சிச்சான்னு வேகமாக வருவார் எங்கள் அப்பா. அப்படியே எங்கள் அம்மா அந்த குழவி எடுத்து நிமித்தி வச்சு அப்படியே வழிப்பாங்க. அப்படி வழித்து அப்படி தொப்புன்னு போடுவாங்க. டப்புன்னு தூக்கிட்டு ஓடிடுவேன். அட்டகாசமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அந்த டேஸ்ட்டு இப்போ இந்த மிக்சியில் இருக்கா? அந்த காலத்தில் நீங்கள் அரைச்ச சட்னி நிறைய வயசானவங்க இருப்பாங்க. இப்போ மிக்சியில் அரைக்கிறீங்களே அந்த வாசம் வருதா? வரலையே. சட்னி அரைச்சி பெர்ஃப்யூம் எடுத்து அடிக்கிறான் என் பொண்டாட்டி, சென்ட் அடிக்கிறாள் வாசனை வர்றதுக்கு. வரல. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு தான்.
ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தை நம்ம எதையும் குறை சொல்லவும் முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அந்த ஹாஸ்பிட்டலில் போர்டு எழுதி வச்சுருக்காங்க சார். என்ன போர்டுனா, இங்கு இந்த மருத்துவமனையில் எல்லா சிகிச்சைகளும் இலவசம், எல்லா சிகிச்சையும் இலவசம், ஆப்ரேஷன் உட்பட எல்லா சிகிச்சையும் இலவசம். ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களா? வரல. ஒரு ஹோட்டலில் எழுதி வச்சுருக்கான், இங்கே அனைத்து உணவு வகைகளும் இலவசம், எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், ஆனால் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் வாந்தி பேதி ஆகும். அந்த ஹோட்டலுக்கு யாராவது வருவாங்களா? ஒரு பஸ்ஸில் போர்டு எழுதி வச்சுருக்கான், இந்த பஸ்ஸில் எங்கே வேணா போகலாம், எங்கே வேணா இறங்கலாம், நினச்ச நேரத்துக்கு இந்த பஸ்ஸில் ஏறி போய்கிட்டே இருக்கலாம், எங்கே வேணா போனால் இலவசம். ஆனால் பஸ்ஸில் பிரேக்கு பிடிக்காது. யாராவது அந்த பஸ்ஸில் ஏறுவாங்களா? ஆனால் குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் நாட்டை கெடுக்குன்னு போர்டை வச்சு வியாபாரம் பண்ணால் 8 கோடி 9 கோடி 10 கோடி விற்குது. ஊரில் இருக்கிறவங்களாம் அங்கே தான் இருக்கிறான், அங்கே தான் அதிகமாக போகிறான். எப்படி காலம் மாறிடுச்சுல்ல. அன்னைக்கெல்லாம் காலம் மாறிடுச்சு. அன்றைக்கி சொன்னாங்க, இந்த பாடுறா அந்த பாட்டில் எழுதியிருக்கு பாரு, குடிச்சு கெடுத்து செத்து போவாத, அந்த பாட்டில் என்ன எழுதியிருக்கு பாடுறா, தமிழ்நாடு அரசு என்ன எழுதியிருக்கு பாடுறா. பார்த்தான், குடியை கெடுக்கும். பார்த்தியா என்ன போட்டிருக்கு பாரு, குடியை கெடுக்கும் தான் போட்டிருக்கு. குடி முன்சாமியை கெடுக்குன்னு போட்டிருக்கா? போட சொல்லு, என் பேர் முன்சாமி. குடியை கெடுக்கும், முன்சாமியை கெடுக்குமா? அதை கவர்மெண்ட்டில் போட சொல்லியா அப்படின்னு அவன் குடிச்சிக்கிட்டே இருக்கான் இன்னும். அதனால் சார், மனுஷனில் நாம் நினச்சாதான் மாற்ற முடியும். நான் வரும்போது கூட சொல்லிட்டு வந்தேன், எந்த கெட்ட பழக்கத்தையும் நாம் நினச்சாதான் மாற்ற முடியும். இந்த கோயிலில் கூட்டு போய் கயிறு கட்டுறது, கோயிலில் போய் இந்த படுக்க வச்சு 3 நாள் படுக்க வச்சு வேப்பல் அடிக்கிறது, பொண்டாட்டிக்கிட்ட சத்தியம் வாங்குறது, எவனும் குடியை நிறுத்த மாட்டான். அவனாக திருந்தி குடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணாதான் குடியை நிறுத்த முடியுமே தவிர, குடி மட்டும் இல்லை, எல்லா கெட்ட பழக்கத்தையும். சில பேருக்கு கெட்ட பழக்கம் எதுவுமே இருக்காது சார். சிகரெட்டு பிடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான், பான் பராக் போட மாட்டான், ஆனால் ஊர் குடியெல்லாம் கெடுப்பான். இந்த 3 பழக்கமும் சத்தியமாக இருக்காது, ஆனால் ஊர் குடியெல்லாம் கெடுப்பான். பின்னால் உட்காந்து பேசி அதை போகிறான் திருதா, அவன் தான் 2 பொம்பளை வச்சுருக்கான், அதை போகிறா பாரு, அவன் தான் ஏற்கனவே ஒரு பிள்ளைய கழிச்சிட்டான், பெரியாஸ்பத்திரியில் கழிச்சிட்டான், இப்படி ஊரை பூரா கெடுப்பான். ஆனால் அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது. குடிகாரன் வருவான், ஓவராக குடிச்சிட்டு மரத்துக்கடை படுத்துட்டு போயிடுவான், அவன் வேலை முடிஞ்சிடுச்சு. இதில் யார் நல்லவன் யார் கெட்டவனே கண்டுபிடிக்க முடியல. முகத்துக்கு நேரே சிரிக்கும் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும்னார் கவிஞர் கண்ணதாசன். முகத்துக்கு நேராக சிரிப்பான் சார், பின்னாடி பேசுவான். நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான். என்னம்மா நம்மளை பாராட்டுவோம் தெரியுமா? கலக்கல் சார், நேற்று ஆயக்காரம் படம் வந்தீங்களாமே, செந்தில் சொன்னார், கை கொடுங்க சார், சூப்பர் ப்ரோக்ராமாமே. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போவேன். நான் ஒரு 10 அடி தான் போயிருப்பேன். இவன்லாம் ஒரு நடுவருன்னு சுற்றிட்டு இருக்கான் பாடுறா. யார் இப்போ சொன்னான்? அவனே தான். முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுகிறானே, நெஞ்சில் நஞ்சை வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான், அவனை கண்டுபிடிச்சிட்டா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு கண்ணதாசன் சொல்கிறார் சார். நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அடைகின்றாய் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. நம்ம உறவினர்களே நமக்கு எதிர்பார்க்காங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பொண்டாட்டியங்க அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கிளம்புனா 1/2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுவாங்க. பார்த்துருக்குறோம். அவங்க சைடு கல்யாணத்துக்கு கிளம்புனா 1/2 மணி நேரம் முன்னாடியே கிளம்பிடுவாங்க. ஏங்க சீக்கிரம் கிளம்புங்க, பொன்னழிப்பு நடக்கும், ஐயர் வந்துட்டாரு, முகூர்த்தம் நடக்க போகுது, சீக்கிரம் நம்மளை போட்டு உயிரெடுப்பாங்க. இதே நம்ம சைடு கல்யாணம்னா நாம் கிளம்பி உட்காந்துருப்போம், போகலாம் எல்லாம் வருவாங்க, என்ன அவசரம்? அதை விட கொடுமை ஏம்மா, அவங்க சைடு கல்யாணத்துக்கு எவ்வளோம்மா மொய் வைக்கலாம்? 5000 வைங்க, திருப்பி வைப்பாங்க. நம்ம சைடு கல்யாணம் அம்மா எவ்வளோம்மா வைக்கலாம்? ஒரு 200 ரூபா வைங்க போதும். நம்ம தெருவில் நம்ம சொந்தக்காரெலாம் நடுத்தர் தானே படுத்து கிடக்குறான். அதில் வேற என்னென்னா பேச்சு. இப்படியெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி அன்பு, வெளியில் வந்தால் நண்பர்கள், நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து பேசுறது, இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் நிறைய சமுதாயத்தில் இருக்குது. இதையெல்லாம் சாடி இருக்கிறான் இன்றைக்கும் கூட. ஆனால் சார், நிறைய பணம் கிடச்சிட்டா ஆடக்கூடாது. இந்த ஆட்டோக்காரன் வசனம் எழுதியிருப்பான் பார் பின்னாடி. கேட்குதாங்க உங்களுக்கு நான் பேசுகிறது?
அங்கேயும் சவுண்டாக இருக்குது. அந்த பாட்டை நிறுத்தினாலும் பரவாயில்ல. கேட்குதானே? சரி, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதாவது நிறைய பணம் கையில் கிடச்சிருச்சுனாலும் ஓவராக ஆடக்கூடாது. கையிலே பணமே இல்லைனாலும் வருத்தப்பட்டு வாடக்கூடாது. ஆட்டோக்காரன் எழுதியிருப்பான் பார் பின்னாடி, வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் வாடாதே. அழகாக எழுதியிருப்பான் ஆட்டோக்காரன் வசனம்லாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். வறுமை வந்தால் வாடாதே, வசதி வந்தால் ஆடாதே. நிறைய பணம் கிடச்சிருச்சுன்னா ஆக ஓகோன்னு கத்தாத. ஒன்றுமே இல்லையா, அமைதியாக உட்காந்துரு, யார்கிட்டையும் போய் அழாத. இதை கண்ணதாசன் அழகாக சொன்னார் சார் அன்னைக்கே. கடலளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கடங்க மாட்டேன். உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு. என் நிழலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால் நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. நண்பனிடம் தோற்றுவிட்டேன் பாசத்தாலே. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் தொட்டினிலே ஆடாதாரே கண்ணா. இது அன்னைக்கு சார் அவ்வளவு அழகான செய்திகள் சொன்னாங்க. இப்போ அன்றைய சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர்னா இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். 76 வயசாகுது, இன்னமும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் தான். அவர் இன்னமும் சின்ன சின்ன பொண்ணுங்களை வந்து இது பண்ணிட்டு இருக்கார், இந்த டூயட்டை பாடிக்கிட்டு இருக்கார். அது பட்டுன்னு வரமாட்டேன் கருமம். இன்னமும் சின்ன ஸ்ரேயா, இந்த சிவாஜி படத்தில் ஸ்ரேயா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கதாநாயகி, எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க. அவரும் எம்ஜிஆர் அப்படி தான். உரிமை குரல் படத்தில் லதா, எம்ஜிஆருக்கு அப்போ 58 வயசு, லதாவுக்கு வெறும் 18 வயசு. அந்த படம் உரிமை குரலில் எம்ஜிஆர் விட்டு மாந்தோப்பில் லதா போய் நிறைய மாங்காய் பறித்து மானவாரியாக கட்டி வச்சுக்குவாங்க. ஆமாம், கீழே அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்க, லதா மரத்து மேலே இருப்பாங்க. எம்ஜிஆர் ஒரு குதிரை வண்டியில் வருவார், பார்த்துருக்கீங்களா? வெள்ளை குதிரை, இவர் வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி, வெள்ளை அந்த வண்டியும் வெள்ளை கலர், அது ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும். செருப்பு கூட வெள்ளையாக போட்டிருப்பார். வந்து நிற்பார். லதா எம்ஜிஆர் விட்டு மாமரத்தில் மாங்காய் பறிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் அழகாக சொல்லுவார், ஓஹோ என் வீட்டு தோற்றத்தை தீர்த்தா இதோ வரேன் அப்படின்வார். உடனே அவங்க சொல்லுவாங்க, கோபி கோபி என்னை ஒன்றும் பண்ணிடாத கோபி அப்படின்வாங்க. மரியாதையாக மருத்துவத்துக்கு அங்கே எதங்க ஒரு கயிறை விட்டு சுருக்கு போட்டு வச்சுருப்பார். எங்கிட்ட சுருக்கு இருக்குது, உங்ககிட்ட கழுத்து இருக்குது, வீசினே அப்படின்வார். அப்படியே அந்த பாட்டு, காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா, படு சுட்டி இளங்குட்டி கண்ணி தொட்டியில் அழுத்தட்டுமா, காயா இது பழமா கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா, படு சுட்டி இளங்குட்டி கண்ணி தொட்டியில் அழுத்தட்டுமா, பறிச்சாடும் துணி போட்டு மறைச்சாடும் பெண்ணே, பழிச்சென்று தெரியாதோ இளமாங்கம் அடி ராஜாத்தி அடகுமா ஏமாத்தி மொழி உயிரே உன் புத்தி பெண் புத்தி பின் புத்தி. பொண்ணா பிறந்தா அம்பல கிடக்க கழுத்தை நீட்டிக்கணும், அவன் 1 2 3 முடித்து போட்டா மாட்டிக்கணும். மாங்காய் திருடி திங்குற பொண்ணு வாசம் எத்தனையோ, கொஞ்சம் மண் வந்தாரே தின்னடி அம்மா மகசு தீரலியோ. பொண்ணா பிறந்தா அம்பல கிடக்க கழுத்தை நீட்டிக்கணும், அவன் 1 2 3 முடித்து போட்டா மாட்டிக்கணும். அந்த 2 பேரும் ஓயாமல் கை தட்டினாங்க. உங்களுக்கு நன்றிண்ணா.
அவர் அந்த காலத்துக்கே போயிட்டார். லதான உடனே நேராக லதா கிட்ட போயிட்டாங்க. அவங்க அப்படி தான் போகணும், இங்கே இருக்கக்கூடாது, லதா கிட்ட போய் திரும்பி இங்கே வரணும். அப்படி தான் ஒரு உணர்வை தூண்டணும் அவங்கள. அப்போ அந்த படத்துக்கெல்லாம் ஒரு மரியாதை. பாட்டு நான் கம்போசிங் என்ன மாதிரி பாட்டு. அதே எம்ஜிஆர் தான் இதில் காதல் சொட்ட சொட்ட இந்த காட்சி கடைசி காட்சியில் அந்த படத்தில் நம்பியார் எம்ஜிஆரோட நிலத்தில் இறங்கி ஏறு விழுவார். எம்ஜிஆரோட சொந்த இடம் அது. அதில் நம்பியார் இது ஏன் சொந்த இடம்னுவார். துப்பாக்கி கையில் வச்சுட்டு எம்ஜிஆரை மிரட்டுவார். எம்ஜிஆர் பேர் துரை, நம்பியார் பேசுவார் துரை. அவர் சொல்றதே ஒரு மாதிரி தேட்டரே கதி கலங்கும். துரை, இது என்னோட சொந்த நிலம், கால வெச்சையனா உன் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நம்பியார், எதுடா உன்னோட சொந்த இடம், எது உன்னோட சொந்த இடம், என் தாத்தன் பாத்தம் முப்பாத்தம் காத்து இது என்னோட நிலம்டா, என் உரிமை குரல் கடைசி வரைக்கும் ஒழிக்குண்டா, ரத்தமே சிந்தாலும் இந்த மண்ணில் தான் சாவதை தவிர உரிமையை உத்து கொடுக்க மாட்டேன்டா எம்ஜிஆர். அந்த சீன்லாம் பார்த்தா நமக்கே ஒரு வேகம் வந்துடும். அப்போ மண்ணு தரையில் தான் உட்காந்து படம் பார்ப்போம். மண்ணை வாரி எதிர்க்கிறோம், தலையில் அட்டிப்போம் பட்டார்னு. அந்த வேகம் வந்துடும். மண்ணை வாரி அப்படியே அவன் தலையில் அட்டிப்போம். அப்படி ஜாலியாக இருக்கும். அந்த மண் தரையில் ஒன்றுக்கு வந்தால் எழுந்து வெளியெல்லாம் போக முடியாது. அப்போ அப்படியே பார்த்துக்க வேண்டியது தான். அப்படி தள்ளிட்டு ஒழுங்கு பண்ணிட்டு மூடிடுவான், ஒழுங்கு பண்ணிட்டு மூடிடுவான். நான் போய் அதில் தான் பக்குன்னு உட்காருவோம். என்ன ஒரே ஈரமாக இருக்கு, பனி பெஞ்சுதுரா சும்மாடுறானோ. ஏன்னா 30 பைசா தான் டிக்கெட். அப்போ ஈரமகரமாக வெறும் பீடி துண்டு துண்டாக கிடக்கும். அவன் பிடிச்சி அழுத்தி வச்சுருப்பான். அதில் தான் படுப்போம். தலையில் நல்லா மண்ணை கூட்டி வச்சுட்டு இப்படி வச்சு படம் பார்த்துட்டுருப்போம். பின்னால் இருக்கும் அப்படியே தள்ளிக்கிட்டே இருப்பான். அதை சர்றன்னு தலை கீழே வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு ஜாலி சார். அந்த பக்கம் பொம்பளைங்க, இந்த பக்கம் ஆம்பளைங்க. இந்த பக்கம் இருந்து ஆம்பளைங்களாம் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஆள் குழாங்கல் எடுத்து அடிப்பான். அப்படி இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நானே ஒரு 5-6 தடவை அடிச்சிருக்கேன். இதெல்லாம் ஒரு சந்தோஷமாக திருவிழா. இந்த தேட்டரில் ஒரு பாருங்க, அவரை உணர்ந்து தட்டுறாரு. தியேட்டரில் இந்த மாதிரி பழைய படத்துக்கெல்லாம் அவ்வளோ தனி ரசிகர் கூட்டம் சார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்றைய காலத்தில் அன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், எம்ஜிஆர்னா இன்றைய காலத்தில் இன்றைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் ஒரு தனி கூட்டம் இருக்குது. அவருக்குன்னு ஒரு பாட்டு வைரமுத்து கொடுத்தாரு சார். வைரமுத்து, மீன் செத்தா கருவாடு 6 மாதம் வச்சு சாப்பிட்லாம். ஐயா, கருவாடை நல்லா காய வச்சுட்டா 1 வருஷம் கூட வச்சு சாப்பிட்லாம். பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது நாகப்பட்டினத்துக்கிட்ட ஜார்ஜி, அது என்ன ஊர், கருவாடு வாஞ்சூரில் வரிசையாக ஒரு 50 கடை இருக்குது சார், கருவாட்டு கடை. அப்படியே அடுக்கி கோபுரமாக பலவிதமான கருவாடு. அப்படியே காரு கண்ணாடி இறக்கணும் பாருங்க, அப்படியே இழுக்குது சர்ன்னு. உண்மையாக வாடை இழுக்கும். என்ன வாசனை வருது சார். ஒரு முஸ்லீம் பாயும் ஒரு ஐயரும் போயிருக்காங்க. பஸ்ஸில் போகும்போது கருவாடு லாரி கிராஸ் ஆகி போயிருக்கு. கருவாடு லாரி கிராஸ் ஆகி போனோடனே ஒரு இந்த ஐயரில் ஐயோ நாத்தம் அடிக்கிறதுனா அப்படின்னு மூக்க மூடியிருக்காரு. இவர் ஆஹா என்ன சுகமாக இருக்குது அப்படின்னு இருக்காரு. ஒருத்தருக்கும் ஒரு விதம் இல்லை. நீ ஏன் மூக்க முன்ன, நாத்தம் வரக்கூடாதுன்னு மூக்க முன்ன, நீ ஏன் மூக்க திறந்த, நாத்தம் வெளியே போயிடக்கூடாதுன்னு நான் மூக்க முன்ன இவர் சொன்னார். இப்படி ஒருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்கும் சார். ஆனால் அந்த கருவாடு எதுக்கு சொன்னேன்னா, 6 மாதம் 1 வருஷம் வச்சு சாப்பிட்லாம் சார். வாழை கருவாடு, வஞ்சனம் கருவாடு, நெத்திலி கருவாடு 1 வருஷம் கூட வச்சு சாப்பிட்லாம். மீன் செத்தா காய வச்சா கருவாடு. ஆனால் மனுஷன் செத்தா 2 நாள் தான், அதிகப்படியாக 2 நாள். அதுக்கு மேலே வீட்டில் தாங்காது. பெத்த பையனே சொல்லுவான், நாத்தடி இது தூக்கடா இருந்தாலும் உண்டா இல்லையா? இதான் சார் வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை. பெருசாக நான் பெரிய ஆள் நான் நினச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஏய், நான் யார் தெரியுமாடா? நீ யாருன்னு உனக்கே தெரியாதுடா. தொப்புன்னு ஹார்ட் அட்டாக் வந்து பொட்டுன்னு கொஞ்சம் செத்து போகிறானுங்க சார். இப்போல்லாம் நிலையே கிடையாது சார். வாழ்க்கை 100 வருஷம் வாழறதுலாம் நினச்சி கூட பார்க்காதீங்க. நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம சுவாசிக்கிற காற்றுக்கும் 100 வருஷம்லாம் கிடையாது. 40 வயசுலாம் ஹார்ட் அட்டாக் வருது, 35 வயசில் ஹார்ட் அட்டாக் வருது. அதனால் யாருக்கு வேணால் எப்போ வேணால் மரணம் வரும். எதுக்கு சொல்கிறேன்னா, மனுஷன் செத்துட்டா வெறும் கூடு, ஆனால் மீன் செத்துட்டா கருவாடு. ரொம்ப காலம் இருக்கும். மனுஷன் உடம்பு அவ்வளோ நாள் வைக்க முடியாது. இதை வைரமுத்து ஒரு பாட்டு எழுதி சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கொடுக்குறார் சார். ஜார்ஜ் புரிஞ்சு போச்சுல்ல. அட மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறும் கூடு, கண்ணதாசன் சொன்னது. பசு இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோலாகும், நான் கண்டு சொன்னது. அட மீன் செத்தா கருவாடு, நீ செத்தா வெறும் கூடு, கண்ணதாசன் சொன்னது. பசை இருந்தாலும் பாலாகும், செத்தாலும் தோலாகும், நான் கண்டு சொன்னது. அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆயும் வளர்க்கும் ஆட்டுப்பாலுங்க. அண்ணாமலை கொடுப்பதெல்லாம் அன்பு வளர்க்கும் ஆட்டுப்பால்.
அன்னை வாரி கொடுத்தது தாய்ப்பால், என்ன வாழ வைத்தது தமிழ்பால். வந்தேண்டா பால்காரே அடடா, பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பாடு கொடுக்கும், உன்னால முடியாது தம்பி. அட பாதி புள்ள உறக்குதப்பா, பசும்பாட தாய்ப்பால நம்பி. ஒய் வந்தேண்டா பால்காரே அடடா, பசுமாட்ட பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். ஆஹா ஓஹோ ஆஹா ஓஹோ தீர்மானம் முடிஞ்சு போச்சு. தீர்மானம் முடிஞ்ச பிறகு எக்ஸ்ட்ரா அரை மணி நேரம் தீர்மானம் வாசிக்கிறார். இருக்கட்டும், உணர்ச்சி வசப்பட்டார், வேற ஒன்றும் இல்லை சார். இது இப்போ தான் மக்கள்லாம் கொஞ்சம் செட் ஆகிருக்காங்க. அழகாக என்னென்னா, இது மாதிரி அந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் பாடல்கள் இருந்தது, அந்த காலத்தில் ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த காலத்து உணவு முறை இந்த காலத்தில் இல்லை. அன்னைக்கு சாப்பிட்ட கேழ்வரகு கூழ் எப்போ திரும்ப கிடைக்குது? திருவிழாவில், ஆடி மாதம் திருவிழாவில் மட்டும்தான் கிடைக்குது. முதல்ல எல்லார் வீட்லேயும் காலையிலையும் மத்தியானமும் கேழ்வரகு கூழ் தான். இரவுல மட்டும்தான் வரகு சோறு, தெனை சோறு வடித்து சாப்பிட்டாங்க அந்த காலத்தில். அது ஆரோக்கியமாக இருந்தது. இன்னமும் 96 வயசு எங்கள் தாத்தா இருக்கார், இன்னமும் இருக்கார். ஆனால் ஏன் இருக்காருன்னு தெரியல, அது வேறு விஷயம். தொல்லை கொடுத்துட்டு தான் இருக்கார். 96 வயசு, இன்னமும் சுருட்டு கேட்குறாரு. ஏன்பா காங்கையா போய் ஒரு 2 சுருட்டு வாங்கிட்டு வா அப்படின்றார். நான் போய் வாங்கிட்டு தான் கொடுக்குறேன். சுருட்டு அடிச்சுட்டு சுருட்டிக்கிறார். ஆனால் இருந்தாலும் அவர் இருக்கிறது எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் அவர் 92 வயசு வரைக்கும் இருக்கார். நாமெல்லாம் இருப்போமா? நாம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அந்த காலமும் இந்த காலமும் இப்போ உகந்த காலம், வாழ்வதற்கு உகந்த காலம் எது? அந்த காலமா இந்த காலமான்ற தலைப்பில் அந்த காலமே அப்படின்னு பேச 3 பேர், இந்த காலமேன்னு பேச 3 பேர், 3 பெண்கள். அதில் 2 பேர் வந்திருக்காங்க, ஒருத்தங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து கிட்ட வராங்களா? வந்துட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 3 பேர். அந்த காலம் தான் சார் சிறந்த காலம். பாட்டு மட்டும் இல்லை சார், வாழ்க்கை முறையும் சரி, மனிதர்களுடைய அன்பு, நேசம், பாசம், கருணை, அழுகை, காதல், வீரம், சோகம், இந்த எல்லாத்தையுமே கலாச்சார பண்பாட்டோடு மனிதன் வாழ்ந்து காட்டிய காலம் அந்த காலம்தான், தவிர இந்த காலம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அன்னைக்கு தலைவராக வந்திருக்கிறவர் இந்த மண்ணின் மைந்தர், இந்த ஊருக்கார் சார், வேதாரண்யம் மண்ணின் மைந்தர், எங்களுடைய அன்பு தம்பி. அவர் நிறைய பட்டிமன்றங்களை இந்த மண்ணெங்கும், இந்த பகுதி தமிழகம் எங்கும் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான நகைச்சுவை பாட்டு எல்லாத்துக்கும் சொந்தக்காரர் அன்பு தம்பி மணவை செந்தில் அந்த அணிக்கு தலைவராக வந்திருக்கார். அவர் தான் எங்கள்லாம் இங்கே அழைச்சிருக்கார். அவர் இன்னொன்று அந்த அணிக்கு இணையாகம் துணையாகம் பேச வந்திருக்கிறவர், பல தொலைக்காட்சிகளில் பேசி புகழ்பெற்ற பேச்சாளர், பாடல் மட்டுமல்ல, நகைச்சுவை மட்டுமல்ல, அறிவுபூர்வமான சிந்தனைகளை ஆங்காங்கே விதத்து செல்லக்கூடிய அன்பு தம்பி, சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தென்றல் அரசு. அந்த அணியில் பாட்டுன்னா அந்த குரலில் கேட்கணும். இப்போ நான்லாம் என்ன பாடுறேன், அவர் பாடும்போது கேளுங்க. அப்படி ஒரு அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர். பல ஆண்டு காலமாக இந்த பட்டிமன்றத்துறையில் அவரை அறியாத நடுவர்கள் இல்லை, அவரை அறியாத பேச்சாளர்கள் இல்லை. அப்படி ஒரு அற்புதமான பேச்சாளர், சிம்ம குரல் எடுத்து பாடுகிற எங்கள் சிங்கார காரைக்காலிலிருந்து வந்திருக்கிற அன்பு அண்ணன் கிருஷ்ணசாமி. அந்த காலம்லாம் கிடையாது சார், இந்த காலம்தான். அந்த காலத்தில் என்ன சார் வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இப்போ சாப்பிட்ற பர்கர் கிடைச்சிதா? அப்போ பீஸா கிடைச்சிதா? பீஸான்னு ஒரு சாப்பாட்டுக்கு தெரியுமாண்ணா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை எப்படி சாப்பிட்றது? எழுத்தே சரியில்லையே, அதை எப்படி சாப்பிட்றானுன்னே எனக்கு தெரியல. எழுத்தே மோசமாக இருக்குது. அது இன்றைக்கி சாப்பாடு பீஸா என்னென்னமோ வருது சார் சாப்பாட்டு வகையில், அதெல்லாம் சாப்பிட்டு போட்டு படுத்துக்கிறாங்க. அந்த காலம் மாதிரி இல்லை. ஆனாலும் இந்த காலத்தில் செல்ஃபோன் எவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சி, இந்த காலத்தில் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இப்படியெல்லாம் கண்டுபிடிப்புகள் வளர்ந்துருக்கு, மனித வாழ்க்கை மாறி இருக்குன்னு சொல்கிறதுக்கு இந்த காலமே சிறந்த காலம் அப்படின்னு பேச அதுக்கு அந்த அணிக்கு வந்திருக்கிறவங்க தமிழகமெங்கும் இன்றைக்கு சுற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர், பாடல், இசை, நகைச்சுவை என்று தனக்கென ஒரு தனி பாணியை வகுத்து கொண்ட அன்பு சகோதரி பாண்டிச்சேரி ஜெயந்தி.
ரொம்ப பணிவான பொண்ணு பாருங்கள், எழுந்து போய் கும்பிட்டு வருது பாருங்கள். இவங்கெல்லாம் நின்ன இடத்துலேயே கும்பிட்டாங்க, அது போய் எழுந்து கும்பிட்டு வருது. எவ்வளோ பணிவா. அவங்க வீட்டுக்காரர் குனிய வச்சு மத்துக்கட்டையிலே அடிச்சது முந்தானால். ஆனால் பரவாயில்ல, அதெல்லாம் என்கிட்ட சொல்லி அழுதான் அந்த மனுஷன். அவர் என்ன தெரியுமா சொன்னார், சார் அடிக்கிட்டு சார் நான் வானான்ல சார் அடிக்கிட்டு நான் வானான்ல, ஆனால் ஒரே இடத்துல அடிக்க வேணாம்னு சொல்லுங்கள் சார். ஒரு நாளைக்கு முதுகில் அடித்தா, ஒரு நாளைக்கு இடுப்பில் ஒரே இடத்துல அடித்தா வலிக்குதுன்னார். அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. அடிக்கிட்டு வானான்ல, ஒரே இடத்துல அடிக்க வேணான்னு சொல்லினார். அந்த பக்கத்தில் ரொம்ப நன்னிலம், நம்ம திருவாரூர் பக்கத்தில் இருக்கிற நன்னிலத்திலிருந்து வந்திருக்கிற அற்புதமான பேச்சாளருங்க. பல தொலைக்காட்சியை நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்ல தமிழ், நல்ல இசை, அழகாக பாடுவாங்க. நல்ல செய்திகளை எடுத்து சரசரமாய் தொடுத்து உங்களுக்கு மாலையாக தொடுக்கவிருக்கிற அன்பு சகோதரி மகேஸ்வரி. இன்னொன்று வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க விஜய் டிவி கலக்கப் போவது யார், காமெடி குயினாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க வர வழியில் கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளமாக காரு, அதனால் அதை சரி பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. பஞ்சர் தான், சின்ன பஞ்சர். ஆனால் கடைங்க எதுவும் இல்லை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடையும் மூடி இருக்குது. அந்த கடைலாம் திறந்துருக்கு. நான் மளிகை கடையை சொன்னேன்னா என்ன, நீங்கள் என்ன நினச்சிக்கிங்க? அந்த கடைலாம் திறந்துருக்கு வரிசையாக. நானும் தான் வரும்போது பார்த்தேன், அந்த கடை திறந்துருக்கு. அது என்னமோ சொல்கிறான், மார்ஃபஸ் ப்ளூன்றான், பக்காடி லெமன்றான், எம்சின்றான், மேன்ஷன் ஹவுஸ்ன்றான், 5000 பீர்ன்றான், ஹேவாட்ஸ்ன்றான். நமக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த சொல்கிறாங்க அது மாதிரி. ஆனால் கலர் கலராக இப்போ அது காரைக்காலில் பார்த்தோம்னா அடடடடா, காரைக்கால் அம்மையார் கோயிலெலாம் தெரியவே மாட்டேங்குது. அதுதான் பக்கத்தில் அழகாக இருக்குது. அதனால் அந்த கடைலாம் இருக்குது. இந்த பஞ்சர் கடை இல்லை, பக்கத்தில் ஏதோ வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு கடையில் பஞ்சர் ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களும் வந்துடுவாங்க. அவங்க பேராவூரிலிருந்து வரக்கூடிய நீலவேணி என்கிற உங்களுக்கு அறிந்த பேச்சாளர் வந்துக்கிட்டு இருக்காங்க.